இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மைக் செட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸ்ரீராம, ஸ்ரீராம, எப்ப பார்த்தாலும் இந்த ரீல்ஸே பார்த்துக்கிறானே. காலையில தூங்கி எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பேன். இவன் என்னத்தான் பண்ண போறான்னு தெரியல. பிடிக்காம வைப்பான், போர் அடிக்காது. ஸ்ரீராம, ஸ்ரீராம, ரீல்ஸ்ல உட்கார்ந்திருப்பாரா? சில பேர் பாம்பு அப்போ இல்ல, அப்போ ஒருத்தர் நான் பார்த்தேன், காலை வச்சு நோத்தி பார்த்துட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன் ஒரு வீடியோ. கைய வச்சு யூஸ் பண்ண முடியாதனால அதிகமா ரீல்ஸ் பார்த்துன்னு போறேன். இன்னைக்கு எப்படி நீ பாக்குற நான் பாக்குறேன். அதான் போல இருக்கு, அததான் போட்டிருக்காங்க. அதான் நினைக்கிறேன். உண்மையிலே பார்த்துட்டு இருந்தாரு ஒருத்தர். அதான் சொன்னல, லைக் வேற நடங்க மாட்டேன். யாருக்கிட்ட இருக்காங்க. ஏஐ ரீல்ஸ் எது உண்மைனே கண்டுபிடிக்க முடியல. நான் லேப்டாப் என்ன மடியில வச்சு தினம் யூஸ் பண்ணா உங்க ஸ்பெர்ம் குவாலிட்டி குறைப்பேன். தலைவலிக்குது, ஒரு மாத்திரை போட்டதான் சரிப்பட்டு வரும். நான் தான் மாத்திரை, நான் பாக்குறது தான் சிறுசா இருப்பேன். என்ன அதிகமா எடுத்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கிட்னியை காலி பண்ணிடுவேன்டா. நான் பீர். நீங்கள் என்னை குடித்தால் உங்கள் கல்லீரல் சேதமடையும், மேலும் ஹார்மோன்கள் தொந்தரவு செய்யப்படும். எல்லாத்தையும் நீங்க கூட அந்த எடுத்துட்டு இருக்காங்க. இது கூட இதுலாவது கெட்டது சாப்பிட எல்லா ஐட்டமும் எடுக்கிறாங்க. என்ன நைட் டைம்ல அதிக சாப்பிட்டா உன் உடம்புக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் கொடுப்பேன். நான் தான் டீ. என்னால இருக்கிற கேஃபீன் உன் தூக்கத்தை கெடுக்கும். இரவு குடிச்சா ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். சுகர் சேர்த்து குடிச்சா எடை கூடும். நான் மொபைல் என்ன தினமும் பார்த்தா உங்க கண்ணை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக்கி பார்வை இழக்க வைப்பேன். ஏய் ஏய், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் பாக்குற எல்லா ரீல்ஸும் வரீங்க. நான் பிரியாணி சாப்பிட டீ குடிக்க கூடாது, மாத்திரை போட கூடாது, சாகடி கூடாது, இப்படி எல்லா ரீல்ஸுமே வந்து ஏய் 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 நீ கத்துறா, நான் என்னடா பண்ணுவேன்? சும்மா சாவச்சின்னு. டேய், டென்ஷன் ஆகும். நான் தான் பிபி. அதிகமா டென்ஷன் ஆனா உன் நரம்பு வெடிச்சு நீ சீக்கிரமா செத்துருவடா. செத்துருவனா? டேய், நான் தான் தூக்கம். நீ அதிகமா தூங்குனா உன் உடம்புக்கு என்ன பண்ண அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். பேசாம கிரிக்கெட் பிளேயர் ஆயிலாமா? நல்ல பேட் வாங்கும், பாத்து. பிளேயர் எடிஷன் கிரிக்கெட் பேட் 50% ஆஃபர்ல. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஓ நினைச்சது அப்படியே வருது இல்ல? நம்ம பேசுறதெல்லாம் அதுல சொல்றதுலாம் அப்படியே ரீல்ஸ் ஆகுது. பேசாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுதான் எனக்கும் புரியல. ஸ்டார்ட் பண்ணனும் ஐடியா. நான் ஒட்டுக்கிட்டு கேக்குறாங்க டவுட்டா. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணனும் டீடைல்ஸா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நம்ம சும்மா ஏதாவது வீடியோ பார்த்தாலே அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்லாம் காட்டுறாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பாரமா இருக்கிறத விட 4 முழம் கழுத்துல தூக்குமான்னு செத்துடலாம். உங்களுக்கும் சாவணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சாவும் டைப் பண்ணுங்க. எப்படிலாம் சாவலாம் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். ஆபீஸ் வந்தாலே எனக்கு மட்டும் நிறைய வேலை கொடுக்குறாங்க. என் நேரமே நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓவர் பிரஷரா இருக்குது. இந்த ஜாதகத்தை பார்க்கும் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் சனி சற்று விலகி இருப்பதனாலும் சுக்கிரன் சுத்தமாக இல்லாத காரணத்தினாலும்
தைத்திரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, உதவி முதுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களே வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு கூந்தலும் விளங்காது. ஒரு கூந்தலும் விளங்காது. வீட்டில் இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஏதாவது விளங்கும். அனுகூலமான திசை ஒரு திசையும் இல்லை, அனுகூலமான எண் ஒன்றுமில்லை, அனுகூலமான நிறம் அதுவும் ஒன்றுமில்லை. வாழ்க்கையில் நீங்க பிறந்ததே ஆக மொத்தத்தில் வேஸ்ட். இந்த வீடியோவை பார்த்திருக்கீர்கள் என்றால் அதுவும் டைம் வேஸ்ட். என்ன பேசினாலும் அதுக்கேத்த மாதிரி ரீல்ஸா வருது. ஒருவேளை இன்ஸ்டாகிராம்காரன் ஒட்டு கேக்குறானோ? செக் பண்ணுவோம். நான் ஐபோன் வாங்கலான்னு இருக்கேன். நீங்களும் சீப்பான பிரைஸ்ல பெஸ்ட் மொபைல் வாங்க அப்படி நினைச்சீங்கன்னா மைக்செட் மொபைலுக்கு வாங்க. ஐயோ ஒட்டு தான் கேக்குறான் போலயே. நம்ம டைப் பண்ணி அதை பாக்குறதுனால வருது, அது இல்ல பேசுறதுனால நம்ம வருது. கடையில எல்லா இடத்துக்கும் 50% ஆஃபர்லயே கிடைக்கும். என்ன Dress வருது? நான் ஷோபா வாங்கலான்னு இருக்கேன். எங்க கிட்ட பெஸ்ட் சோஃபா கிடைக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படி அதே நினைச்சீங்கன்னா சோஃபா தான். இதே கலர் ஷோபா கன்ஃபார்ம் முட்டு தான் கேக்குறான் போல. அப்ப நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கேத்த மாதிரி தான் ரீல்ஸ் அனுப்புவான். இப்ப வர்ற ராஜதந்திரத்தை எனக்கு அழகான ஒரு பொண்ணு நம்பர் வேணும். Slang in 2040. தம்பி எப்போ ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்க போற? ஓ அந்த டிரான்ஸ்லேட்லாம் பண்ணும். ரைடர் ராஜேஷ் எல்லாம் நல்ல ப்ரொமோஷன் பார்த்து காசு பாக்குறான். அப்பா நான் எவ்வளவு ரீல்ஸ் பண்ணாலும் எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேங்குது. நீயும் நல்லா நான் உங்கள் தேவா அந்த பக்கம் இல்ல ஏய் முதல்ல ஏய் இப்படிதான் அதான் அந்த மாதிரியே வருது. போட்டு சமைக்க கத்துக்கோ. நீ புடுங்குற புடுங்குக்கு இதுவே உனக்கு ஜாஸ்தி. அப்பா இவகிட்ட சொல்லி வைங்க, இல்லன்னா அவ வாய கிழிச்சிருவேன். செத்த கொஞ்சம் வாய மூடேமா. நீங்க இந்த தண்டச்சோறுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்பா. யார பார்த்து இப்படிதான் பேசுற மாதிரி ஆயிடுமா? மச்சான் வா வெளிய போலாம். ஒரு பொறுக்கிய தேடி இன்னொரு பொறுக்கி வந்திருக்கு. இந்த வீட்ல பட்டர் பாப்கார்ன் சாப்பிடறதுக்கு வெளியே போய் காய் போட்ட சாம்பார் மாத்திரையே சாப்பிட்டு போயிடுவேன். தம்பி எங்க இருக்க? நான் இன்னைக்கு எதத்தமா வந்த இடம் தான் என் நண்பன் வீடு. மச்சான் போலாம். நான் வரட்டா. மச்சான் இது ரொம்ப பழைய பெயரு. ஆமா வேற பார்க்கலாமா? ஓகே மச்சான். மச்சான் ரீசெண்டா நம்ம தலைவர் நடிச்ச ஷார்ட்ஸ் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அப்பனா வேகமா போட்டுமா? வேகமா போ, ஆனா ஆக்சிடென்ட் பண்ணாம போ. அட பாவி. ஃபேமிலிஸ் இங்க 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்டோட ஃபுல் வீடியோ வேணும்னா லைக் செட்னு கமெண்ட் பண்ணுங்க. அட பாவிகளா, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஓ இது வந்தானே ஆட இருப்பாங்க. இதையே நம்பி பாக்குறாங்க சொல்ல. சரி இப்படிலாம் நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்க கமெண்ட்ல. அது இந்த ரீல்ஸ் பண்றதுக்கே அவங்க எத்தனை வாட்டி சண்டை போட்டாங்க. மஞ்ச பலூன் நீ சூப்பர் சலூன் ஏ பாடி கூலிங் வாட்டர். டயர்டா வந்துருக்காரு. ஏய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு கலைக்குள்ள வந்தா என்னடி ஆடிட்டு இருக்க? இல்லங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக. ஏய் அவ
சிலிண்டர்ல பெட்ரோல்ல குண்டு போட்டுருக்காண்டி. உங்களுக்கு என்ன மினிக்கு கேக்குதா? போய் சோறாங்கடி போடி. அங்க எங்க போற? போனா இதுக்கப்புறம் கரண்டி தவிர வேற ஏதாவது கை வச்ச டெட் பாடி நீதான். வா சேர்த்தாங்க வா. ஒன்னும் பொறுமையா போ. இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பல கூட மைண்ட் இருக்குது. இது வேற போன். ஐ நீ இன்னும் போறே நீ. மறந்துருங்க இதெல்லாம். எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், போன் அப்படி மாற்றிடுச்சு. டேய் என்னடாச்சு உங்களுக்குலாம்? எப்ப பாரு ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க. முன்ன நம்ம ஒண்ணா இருந்து சிரிச்சு தானே பேசிட்டு இருப்போம். இப்ப என்னடா எல்லாம் ரீல்ஸ் 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 போன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படி என்னடா அந்த ரீல்ஸ்ல இருக்கு? பீச்சுக்கு போனா ரீல்ஸ், பார்க் போனா ரீல்ஸ், படத்துக்கு போனா ரீல்ஸ், விளையாட போனா ரீல்ஸ், வீட்ல இருந்தா ரீல்ஸ், உட்காந்தா ரீல்ஸ், நின்னா ரீல்ஸ், நடந்தா ரீல்ஸ், ஓடுனா ரீல்ஸ், சாப்பிட்டா ரீல்ஸ், குளிச்சா ரீல்ஸ், பாத்ரூம் போய் ரீல்ஸ், இப்படி ரீல்ஸ் ரீல்ஸ் பார்த்து இப்படி வீணா போயிட்டீங்களேடா. தெரிய போகுது. நாளைக்கு நானே செத்தா கூட அது வீடியோ எடுத்து ரீல்ஸ் தானே போடுவீங்க. டேய் டேய் சும்மா இந்த கன்வின்ஸ் பண்றதெல்லாம் வச்சுக்காரா. போன்ல சார்ஜ் இல்ல தானே? கண்டுபிடிச்சிட்டோம். அதானே பார்த்தேன். போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் தானே ஆயிடுச்சு. இந்தா பவர் பேங்க். Thank you. Thank you. டேய் ஆனா உண்மைதான், நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க மாறணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுமே மாறணும்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாறணும். ஆமா, போனே பாத்துட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஆனா அதையே எடுத்து ரீல்ஸ் போன்ல தானே போட்டுட்டு இருக்காங்க. சொல்றேன்ட்டு எல்லாம் அதை பண்றதுதான் இல்ல, இது ஜென்ரேஷன் வந்துருச்சு. இந்த போன், இந்த மாதிரி ஒரு போன் வந்துருச்சு. அப்போ அப்படிதான் இருப்போம். இப்போ நம்மளே இப்போ இந்த டைம்ல நம்ம ஸ்கூலோ இல்ல காலேஜ் படிச்சிருந்தா நம்மளும் இன்னும் மோசமா கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படிதான் இருந்திருக்கும். முன்னாடி எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க தான் அந்த போன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இல்ல நம்மளுக்கு கிட்ட அதெல்லாம் இல்ல. அதனால நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன, நம்ம யாரு கூட பேசுவோம், விளையாடுவோம், வெளியில போய் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இல்ல மேக்சிமம் ரொம்ப போர் அடிச்சதுன்னா டிவி, இல்லைன்னா ஏதாவது சினிமா தியேட்டருக்கு போறது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா என்ன மோசமா ஆகுதுன்னா தியேட்டர்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறாங்க. ஒரு சில பேர் அந்த இல்ல சில பாட்டுலாம் நம்ம ஏற்கனவே யூடியூப்ல சீக்கிரம் போட்டுருவாங்கல்ல, அந்த பாட்டு தான் பார்த்த பாட்டாச்சே, எது வீட்டுல போய் பாத்துக்கலாம், போனை பார்ப்போம், போன்ல ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலே பாக்குறாங்க. அதே மாதிரிதான், அதே மாதிரி சாப்பிட்ற டைமும் சரி, எங்கேயாவது பாத்ரூம் போனாலும் சரி, அதுதான் நடக்குது. இதுக்கு முன்னெல்லாம் நம்ம எல்லாம் போன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்பெல்லாம் பெரியவங்க நம்மள திட்டுவாங்க, எப்ப பாரு போன் யூஸ் பண்றதுனால கண்டுக்கிறது இல்ல. அதான் உண்மை. ஆமா, எல்லாரும் அதான் சொல்றல, எல்லாருக்குமே ஒரு கையில அவங்க மொபைல் இருக்கிறதுனால எல்லாம் அவங்க வேலையை பாக்குறாங்க, கண்டுக்கிறது இல்ல. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்